ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றி துளசி சீரியல் மார்ச் 10 எபிசோட்கான ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்க போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா மகேஷ் அவங்கள தான் கட்டுறாங்க. ஸோ மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேருமே வந்து நைட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ பால் எடுத்துகிட்டு வராங்க. ரெண்டு பேருமே ரூமுக்குள்ளே போய்ட்டு அப்போ உட்காடுறாங்க. அப்போ வந்து மகேஷ்க்கு வந்து அஞ்சலி பால் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உடனே வந்து மகேஷ் வந்து பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஆமாம் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு முன்னாடி வந்து மகேஷ் என்ன கேட்குறாங்கன்னா உன் ஃபோனை கூட அப்படின்னு கேட்கும்போது எங்கே என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை நம்ம ஃபோனை வந்து ரூமுக்குள்ளே வந்து நம்ம ஃபோனே நோண்டிட்டு இருப்போம், அதனால் ஃபோனை வந்து நான் எப்போ ரூமுக்குள்ளே தான் வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி எங்கே சரின்னு சொல்லிட்டு நம்பி ஃபோனை கொடுக்குறாங்க. உடனே மகேஷ் எடுத்துகிட்டு போய் ஃபோனை வெளியில் வைக்கிற மாதிரி போயிட்டு ஒரு ஃபோன் கால் லாக்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. போய் பார்த்தா அதில் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மகேஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. ஃபோனை வந்து அப்புறம் ஏதோ செட்டிங்லாம் மாற்றிட்டு உள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு பால்லாம் குடிச்சதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு, சரி இன்றைக்கி என்ன ரொம்ப நேரம் உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த போல அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க இங்கே வந்து தனியாக இருக்கேன், அதனால் போர் அடிக்குது, அம்மாட்ட பேசிட்டு இருந்துன்னு சொல்லும்போது அவ்வளோ நேரம் அம்மா கிட்ட பேசினேன், ஆனால் என்கிட்ட நீ பேசவே இல்லை பார்த்தியா இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லைங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன கூச்சம், நான் உனக்கு புருஷன் தானே, எனக்கு ஃபோன் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இப்போ தானே நான் கல்யாணமாகி வந்திருக்கேங்க, கண்டிப்பாக வந்து போக பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நீ வந்து அம்மா கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கே, கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிக்க அப்படி கேட்கும்போது ஏங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லைம்மா நீ மட்டும் வீட்டில் தனியாக இருக்க, உனக்கு போர் அடிக்கும் எனக்கு புரியுது, ஆனால் ரொம்ப நேரம் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அதுவே வந்து ஏக்கமாக மாறிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அம்மா கிட்ட பேசுறது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோ, ஏன்னா வந்து இத்தனை வருஷம் அம்மா அப்பா கூட பழகிட்டு எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் அது கம்மி பண்ணிக்க தான் உனக்கும் நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தால் புருஷன் என்ன பாசமாக இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது யார் அப்பனா சொன்னால் அப்படிலாம் கிடையாது, அம்மா அப்பா மேலே பாசம் இருந்தால் புருஷன் மேலே இன்னும் ரொம்பவே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா மகேஷ் வந்து யோசிக்கிறாரு, இவ வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கா வீட்டுக்கு, நேராக வந்து வீட்டில் ஒரு சிசிடிவி வைக்கணும், அப்போ தான் வந்து இவ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டர்லாம் வாய்ஸ் ரெக்கார்டர்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டுருக்காரு. பழக்கம் போல் ஆஃபீஸ் போகும்போது நேராக கதவை போட்டு சாவி வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அஞ்சலி வந்து கதவை திறக்கிற பாருங்க. பார்த்தா கதவை திறக்க முடியல. அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கதவை திறக்க முடியல. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிறாங்க, என்ன கதவை யார் போட்டுனா இவரே ஏன் பூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டென்ஷன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஏகட் பண்ணி கட்டுறான்னு பார்த்தோன்னா கவின் அவங்கள தான் கட்டுறாங்க. ஸோ கவின் வீட்டில் வந்து கவினோட நடவடிக்கைலாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து கவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை கூப்பிட்றாங்க. உடனே ஜோசியர் வந்து சொல்கிறாரு, உங்கள் பையனுக்கு வந்து இப்போ காலில் வந்து அங்கேயும் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் காலை சுற்றி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது நடந்து முடிகிற வரைக்கும் வந்து அவனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட அவங்க எல்லாரும் ஷாக்காக நிற்கிறாங்க. என்ன இது ஜோசியர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஷாக்காக நிற்கிற மாதிரி காணிச்சு பரபரப்பாக இந்த ஒரு ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.